வணக்கம். கடவுள், தெய்வம் இந்த ரெண்டு வார்த்தையையும் நாம நம்ம வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்துறோம். கேட்கும்போது ரெண்டு ஒண்ணுதானேன்னு நமக்கு தோணலாம். ஆனா உண்மையில நம்ம தமிழ் மொழிக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமான அந்த ஆழமான வேறுபாடு என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. சரி, நேரா முதல் கேள்விக்கே வந்துடுவோம். கடவுளும் தெய்வமும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? நம்மள நிறைய பேரு இத ஒரே அர்த்தத்துல தான் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம தமிழ் மரபு படி பார்த்தா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான ரொம்ப ஆழமான ஒரு வித்தியாசம் இருக்கு. சரி வாங்க, நம்மளோட தேடல ஆரம்பிக்கலாம். முதல்ல கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். இந்த வார்த்தைக்குள்ளேயே அதோட மொத்த அர்த்தமும் அடங்கியிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடவுள் இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சு பாருங்களேன். கட பிளஸ் உள். அதாவது எல்லாத்தையும் கடந்து இருக்கிறவர், அதே நேரத்துல எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கிறவர். இதுதான் அதோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான மீனிங். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, கட அப்படின்னா நம்ம அறிவு, நம்ம மனசு, ஏன் இந்த மொத்த பிரபஞ்சத்தையே தாண்டி நிக்கிற ஒரு சக்தி. அதே சமயம் உள் அப்படின்னா அதே சக்தி தான் எல்லா உயிர்களுக்குள்ள, எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஒரு ஆன்மாவா, ஒரு சாராம்சமா இருக்கு. சோ வெளியேயும் இருந்து உள்ளேயும் இருக்கிறது தான் கடவுள். அப்போ கடவுளோட தன்மை என்னவா இருக்கும்? அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. ஆனா பெண்ணான்னு எந்த பேதமும் கிடையாது. அது ஒரு யுனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி, எல்லாத்துக்கும் மூல காரணம். இதுதான் கடவுளை பத்தின ஒரு தத்துவ பார்வை. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம். மின்சாரம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு சக்தியா பரவி இருக்குல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கடவுள்ங்கிற கான்செப்டும். ஓகே, கடவுள்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த வார்த்தைக்கு வருவோம். தெய்வம். தெய்வம்னா என்ன? இது கடவுள்கிட்ட இருந்து எப்படி மாறுபடுது? வாங்க பார்க்கலாம். நாம முதல்ல பார்த்தோமே, அந்த உருவமே இல்லாத பிரபஞ்ச சக்தியான கடவுள், அத நம்மால சாதாரணமா புரிஞ்சுக்கவோ வழிபடவோ முடியாது. அதனால நாமளே அந்த சக்திக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அது கூட கனெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்றோம். அப்படி நாம வணங்குறதுக்காக உருவாக்குற அந்த வடிவத்துக்கு பேருதான் தெய்வம். தெய்வத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கும், அதுக்குன்னு குணங்கள் இருக்கும், பெயர் இருக்கும். உதாரணத்துக்கு சிவன், விஷ்ணு, காளி. இது மட்டும் இல்ல, சில சமயம் நம்ம முன்னோர்கள் இல்லனா நம்மள வழி நடத்துற ஒரு சக்திய கூட நம்ம குலதெய்வம்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் இந்த தெய்வம்ங்கிற கேட்டகரியில தான் வரும். இப்போ நம்ம பழைய எலக்ட்ரிசிட்டி உதாரணத்துக்கே திரும்ப வருவோம். கடவுள்ங்கிறது அந்த கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டினா, தெய்வம்ங்கிறது ஒரு லைட் பல்ப் மாதிரி. அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பல்பு வழியா வெளிப்படும்போது தான் நமக்கு கண்ணுக்கு தெரியற, நமக்கு பயன்படுற ஒளியா மாறுது. இப்போ வித்தியாசம் புரியுதா? இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க தெய்வம்னு சொல்றது நம்ம கும்பிடுற சாமியையா? இல்ல, நம்மளோட விதி அல்லது கர்மாவை தான் அப்படி சொல்றாங்க. சோ தெய்வம்ங்கிற வார்த்தைக்கே நம்மள வழி நடத்துற சக்தி, விதின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு இதுக்குள்ள இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ இன்னும் கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு உதாரணம் போதும், எல்லாத்தையும் தெளிவாக்கிடும். கடவுள்ங்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற அந்த மூல சக்தி, அதாவது மின்சாரம். தெய்வம்ங்கிறது அந்த சக்திக்கு ஒரு குறிப்பிட்ட உருவத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்கிற அந்த லைட் பல்ப். அவ்வளவுதான் விஷயம். நாம இவ்ளோ நேரம் பேசினது ஒரு டேபிள்ல சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. அர்த்தம் பாத்தீங்கன்னா, கடவுள்னா கடந்து உள்ளே இருப்பவர், தெய்வம்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் அல்லது விதி. உருவம், கடவுளுக்கு உருவம் கிடையாது, அது அருவம். ஆனா தெய்வத்துக்கு ஒரு உருவம் உண்டு. தன்மை எப்படி? கடவுள் ஒரு பிரபஞ்ச சக்தி, தெய்வம் நம்ம கும்பிடுற ஒரு சாமி. உதாரணமா அந்த மூல சக்திய கடவுள்னோ, சிவன், முருகன், அம்மன் மாதிரி வடிவங்களை தெய்வம்னு சொல்லலாம். சிம்பிள். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு எளிய சக்தி. அந்த சக்திய நம்ம ஃபீல் பண்றதுக்காகவும் அதை கும்பிடுறதுக்காகவும் நாமளே கிரியேட் பண்ண ஒரு வடிவம் தான் தெய்வம். சக்தி ஒண்ணுதான், ஆனா அதோட வெளிப்பாடுகள் பல. சரி, இந்த ஆழமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்மளோட ஆன்மீக பார்வை இதெல்லாம் எப்படி இன்னும் ஆழமாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்துல என் கூட இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.